இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் பிள்ளைகள் இறைவன் வந்துட்டு வித்தியாசமான டேலண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பான். சில பேருக்கு நல்லாவே ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு டேலண்ட்டை கடவுள் கொடுத்துருப்பான். சில பேர் நல்லா சிங் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பாடக்கூடிய ஆற்றலாம் வந்துட்டு கடவுள் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு நல்லா டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு நல்லா பேச்சாற்றலை கொடுத்துருப்பாங்க. சில பேர் நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருப்பான்னு சொல்றது நான் வந்து மரியாதை குறைவாக சொல்லலை. அது ஏன் அப்படி சொல்லலன்னு சொன்னால் முஸ்லீம்ஸுக்கு தெரிஞ்சுக்கு. ஏன் அப்படி சொல்லலன்னு சொன்னால் மனிதர்கள்ல இருந்து கடவுளை வேறுபடுத்தி காட்டுறது தான் அப்படி சொல்லு. மரியாதை இல்லைன்னு இல்லை, கொடுத்திருப்பான் அப்படின்னா ஒருமையில செல்லன்னு நினைச்சிடாதீங்க. ஒருமை ஸ்பெஷலாக ஒருமை. ஏன்டா நம்ம அதுக்காக வேண்டி தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதாவது மனிதர்கள்லேருந்து கடவுளை வித்தியாசப்படுறோம். மனிதர்களுக்கு தான் நாங்கள் கொடுத்திருப்பார்ன்னு சொல்லி ஒரு மரியாதையாக பயன்படுத்துகிறோம். இப்போ கடவுளுக்கும் மனிதனையும் இணையாக கூடாங்கிறது தான் நாங்கள் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் ஒரு ஆள் அண்டர்ஸ்டாண்டிங்னு, ஒரு ஆளுடைய நம்பிக்கை, ஒரு ஆளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இறைவன் வந்துட்டு உங்களுக்கு தந்திக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு கிஃப்ட் தான் விளங்கக்கூடிய ஆற்றல். இப்போ உங்களுக்கு கிளாஸ்மேட்டில் உங்களுக்கு கூடவே சில பேர் இருந்திருப்பாங்க. சில பேர் ஸ்காலர்ஷிப் வரைக்கும் படிச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வரைக்கும் படிச்சுப்பாங்க. இப்போ கட்டாய கல்விங்கிறதால அந்த கட்டாய கல்வி வரைக்கும் படிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கிற டைம்லேயும் அவங்களுக்கு சரியான ஸ்ட்ரகிள் ஆகிங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அது எப்படி வாங்க அப்படின்னு கேட்டுருப்பாங்க இல்லையா? ஒரு கேள்வி, ஒரு டீச்சர் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அந்த ஒரு கேள்வி ஒன்று வந்தால் நீங்கள் செய்வீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு செய்யலாம் இருக்கு. பிகாஸ் இறைவன் வந்துட்டு அவருக்கு அந்த ஆற்றலை கொடுக்கல. ஆனால் இறைவன் வந்துட்டு அவருக்கு வேற ஆற்றலை கொடுத்துருப்பான்னு. அவருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யலாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தந்திக்கிற கடவுள் இந்த விளங்கக்கூடிய ஆற்றல் சில பேருக்கு கடவுள் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு இறைவன் தந்த அந்த ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் நாளைக்கு இறைவன் நம்மள்கிட்ட கேட்பான், அவனுக்கு விளங்கக்கூடிய ஆற்றலை தந்த, ஆனால் நீ என்னது சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி கட்டாயம் கேட்பானா? கேட்க மாட்டானா? கட்டாயம் கேட்பான். அதனால உங்களுக்கு தந்திக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அந்த வழியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஆற்றலை சரியான பாதையில் பயன்படுத்தணும். சரி பிள்ளைகள், மிச்சம் சந்தோஷம், மிச்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. என்ன பிரச்சனாலும் என்னோட பேசலாம். எனக்கு ஒரு கேட்டுட்டு சார் உங்களோட கால் பண்ணி பேசுவா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டைம் ஒன்று சார் நீங்கள் டைம் ஒன்று தாங்களேன்னு பேசுறதுக்கு அப்படின்னு டைம் ஒன்று தந்துட்டு கேட்டுட்டு நான் டைம் ஒன்று தருவேன். அப்புறம் அந்த டைமுக்கு கால் பண்ணி பேசுவேன். என்ன பிரச்சனாலும் பேசுவேன். படிங்க பிள்ளைகள். என்னால் ஏழுமான உதவியில் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்களும் நல்லா படிங்க.